Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு உங்களுக்கான ரெசிபி garlic butter mushroom. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க garlic butter mushroom எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் பட்டர் எடுத்துக்கோங்க. எப்பவுமே எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா பட்டர் போட்டிங்கன்னா பட்டர் வந்து நல்லா உருகிடும். இப்போ இந்த வெண்ணெயை வந்து நல்லா உருக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெண்ணெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் மஷ்ரூம்காக நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம மஷ்ரூம் சேர்க்கணும். இதில் எடுக்கிற மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பட்டன் மஷ்ரூம் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வெந்துடும். அதுதான். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட மஷ்ரூமை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குட்டியாக மஷ்ரூம் எடுத்துருக்கதால நான் அப்படியே முழுசாகவே வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மஷ்ரூம் குக் ஆகுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு நல்லா வெந்து ஒரு ஹனி கலரில் வந்து மேலே வந்து மாறி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கார்லிக்கை வந்து சேர்த்துக்கலாம். இதில் அந்த கார்லிக் ஃப்ளேவர் தான், அந்த பூண்டோட ஃப்ளேவர் தான் ரொம்பவே வந்து முக்கியமானது. அதனால நல்லா தாராளமாகவே வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக நறுக்கிய பூண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து குக்கிங் ஒயின் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து வீட்டில் இருக்க இது வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த பூண்டு போட்டதுக்கப்புறமா ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கிட்டால் போதும். ஏன்னா அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து போகக்கூடாது. அது வந்து அப்படியே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். வீட்டில் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பெப்பரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடயே உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து நறுக்கிய கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறமா ஜஸ்ட் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கார்லிக் பட்டர் மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இது சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஸ்டார்டர்ஸாக கூட வந்து செஞ்சு சாப்பிட்லாம் ஈவினிங் டைமில். மஷ்ரூம் மட்டும் வீட்டில் இருந்தால் போதும். ரொம்பவே குயிக்காக இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த கார்லிக் பட்டர் மஷ்ரூம் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.